திருநெல்வேலியில குறுக்குத்துறை முருகன் கோவில்ல இருக்கும். இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த கோவில் 1000 ஆண்டு பழமையான கோயில். இந்த 1000 ஆண்டு பழமையான கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்ததை பத்தி ஒரு கல்வெட்டு இருக்கு. கும்பாபிஷேகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை ரொம்ப அழகான தமிழ்ல அதுல எழுதியிருக்காங்க. திருக்குட நன்னீராட்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க. திருக்கயிலாய மரபின் துறைசை ஆதீன உரிமையின் விளங்கும் பெருமைசால் நெல்லை பொருணை. பொருணை அப்படிங்கிறது தாமிரபரணி ஆற்றோட மற்றொரு பெயர். நடுவன் பொருவரு திருவுரு மாமலை என்னும் வானுரு கோயில் அறம் காவல் உரிமை ஆதீன முதல்வர் இருவான் மூன்றாம் எழிலுரு குருவாம் சீர்வளர் சீருரு சிவப்பிரகாச தேசிகர் திருவுளம் சிறக்க சைவ அன்பின் பெரியார் அரும்பொருள் உதவியொடும் நிகழுரு சுபானு ஆணி 18-13 பக்கம் பாங்குரு சிறப்பின் புதன்கிழமை பூச நாளில் நாளிகை 12:30 மேல் 15 இடையில் கன்னியில் திருக்குட நன்னீராட்டும் ராகுவேளை இறுதியின் பின்னர் பெருமாருக்கு அமைந்த பெருநீராட்டும் திருவருள் கூட்டும் திருமண கோலமும் இரவனில் வீதி திருவிழா காட்சியும் நிறைவுற கண்டு உளம் நெகிழ்ந்தனர் பலரே அப்படின்னு அழகா எழுதியிருக்காங்க. இதுல திருவுரு மாமலை அப்படின்னு இந்த குறுக்குத்துறை முருகன் கோவிலுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கிற பாறைகள் கோவில்ல இருக்கிற தெய்வ சிற்பங்களை செதுக்குவதற்கு ஏற்ற பாறைகளா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா திருச்செந்தூர்ல இருக்கிற முருகப்பெருமானோட சிற்பம் கூட இங்க உள்ள ஒரு பாறையில இருந்து செய்யப்பட்டது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. வைகாசி விசாக திருநாளன்று தங்க கவசத்தோட முருகர் இங்க இருக்காரு. பக்கத்துல தாமிரபரணி ஆறு, தங்க கவசத்தோட முருகர் நமக்கு அருள்பாலிக்கிறாரு. இந்த வைகாசி விசாக திருநாளன்று எல்லாருக்கும் முருகன் எல்லா வளமும் நலமும் கொடுக்கணும்னு எல்லாருமா சேர்ந்து வேண்டிக்கிடுவோம். கந்தவேல் முருகருக்கு அரோகரா.